நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், அது மாறவே மாட்டேன். முட்டாள்தனம். நீ எடுத்த டிசிஷன் மாறவே மாட்டேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன் நான் கேட்டா, என்கிட்ட நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அக்பர் பீர்பால் கதை படிச்சிருப்போம். அதுல ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோடை சின்ன கோடை ஆக்கும்பாங்க, ஆனா அது தொடவோ அழிக்கவோ கூடாது அப்படின்னு. அப்ப இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இன்னொரு சாக்பீஸை எடுத்து அதை விட பெரிய கோடை ஒண்ணு போடுவாங்க, இல்ல அதை விட ஒரு சின்ன கோடை போடுவாங்க. இல்ல அதை விட பெரிய கோடை தான் பெரும்பாலும் போடுவோம், ஏன்னா அந்த கோடை அப்பதான் சின்ன கோடை ஆகும். அப்ப இப்ப இந்த மாதிரி அந்த விஷயத்துல காட்டக்கூடிய சமயத்துல நாம் அறியப்பட வேண்டியது என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒரு சாதாரண ஒரு கோட்டை உடைய விஷயத்தை சேஞ்ச் பண்றதுக்கு அதை தொடவோ அழிக்காமலேயோ அந்த டிசிஷனை எப்படி மாத்தினாங்க. அதே போலதான் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய பலவிதமான டிசிஷனா இருக்கட்டும், இல்ல நம்ம லைஃப்ல ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த விஷயத்துல யாருக்கும் கஷ்டம் வராம, யாருக்கும் நஷ்டம் வராம, ரெண்டு பேரும் ஹாப்பியா ஸ்மூத்தா நோ இஷ்யூஸா எப்படி கொண்டு போகிறது. நீ ஒரு டிசிஷன் எடுக்கிற, அந்த டிசிஷன் பொறுத்தவரை கம்பெனியும் பாதிச்சிடக்கூடாது, நம்ம ஃபேமிலியும் பாதிச்சிடக்கூடாது, அட் த சேம் டைம் லைஃப்ல நமக்கு வேற எதையும் பாதிச்சிடக்கூடாது. ஸோ வாட் டு டூ? த டிசிஷன் இஸ் want to a good and best of the world. we want that only. அப்ப அப்படிப்பட்ட ஒரு டிசிஷனா நம்ம எடுக்கிறதா இருந்துச்சுன்னா மசோரா பண்ணி எடுக்கிறதா, இல்ல நம்மளோட சுய இதில் இருக்கிறதா, இல்ல எப்படி எடுக்கிறது அப்படிங்கும்போது அதற்கு பொறுமையும் நிதானமும் உரையாடலும் முழுமையாக இருக்க வேண்டும். ஒரு பெண் என்ன ஒரு பஸ்ல வச்சு என்னை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இடத்துல நான் ஆண்டிமா நினைச்சேன், அப்புறம் தெரிஞ்சு அதுக்கு வேற மாதிரி இருந்துட்டு. அப்ப அந்த பெண் என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தையே, ஃபர்ஸ்ட் இடத்துல நானே தலைவலி ரொம்ப இதா இருந்தேன், யாரோ ஒருத்தர் வந்துட்டு அருவியை போட்டாருன்னு நினைச்சேன். அப்புறம் முழுசா கேட்டதுக்கு அப்புறம் இவர் நமக்கு கணவரா வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அப்ப ஒவ்வொருத்தவங்களுடைய டிசிஷன், அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு, அப்ப அந்த எண்ணங்கிறது உரையாடல் முழுமையடையும் போகும்போதும் லைஃப்ல பல விஷயங்கள் ஒண்ணு கூட போகும்போது தான் ஏற்படும். நம்மளா ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தோம், இல்ல அது இது இதாயிரும் நம்மளா நினைச்சோ இல்லை யார் ஏதோ சொல்லியோ அதை எடுக்கிறதோ ஒருபோதும் முழுமையாவது. ரெண்டு பேரும் யாரோ அவங்க சம்பந்தப்பட்டவங்க சேர்ந்து நீ பொறுமையா நிதானமா இருந்து எடுக்கிறது தான் நல்ல முடிவா இருக்கும்.